Hello guys, welcome to Word School of Banking. So in the videos வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட கோஆபரேட்டிவ் பேங்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம Word School of Bankingல ஸோ அந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங் IBPS எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங் ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம Word School of Bankingல இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஃபைன். ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கிறது ஆக்சுவலா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 104 வேகன்சிஸ் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது தர்மபுரியோட கோஆபரேட்டிவ் பேங்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா 104 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கிருஷ்ணகிரி, இல்ல வந்து நீங்க சேலமா இருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சேலம், அப்படி சொல்லிட்டு நீங்க தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எத்தனை வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது you will come to know that. ஓகேங்களா? சோ பட் உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்படினாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கிறது சோ டோட்டலா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 104 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட Word School of Banking அகாடமி இருக்கிறது தர்மபுரி. ஸோ நீங்கள் தர்மபுரியா இருக்கீங்க இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க இங்கே கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே. ஸோ 18th August 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. கமிங் டு திஸ். ஸோ இப்போ இது அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 29 August 2025 இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். இதனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா OC கேட்டகரிஸாக இருந்தாங்க அப்படின்னா 32 அப்படிங்கிறது தான் ஏஜ் லிமிட். இப்போ BC MBC SC ST இந்த கேட்டகரிஸ்க்குள்ள வந்தாங்க அப்படின்னாங்கன்னா சோ இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்படிங்கிறதுனால ஏஜ் லிமிட் கிடையாது ஃபார் BC MBC SC ST கேட்டகரிஸ்க்கு. ஒன்லி OCக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 32 அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஃபைன். அண்ட் தென் இந்த எக்ஸாம்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலா இங்கேயே நமக்கு கேட்டிருக்கிறது கோஆபரேட்டிவ் பேங்க்ல தான் ஜாப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து கோஆபரேட்டிவ் வந்து முடிச்சிருக்கணும். எய்தர் வந்து டிப்ளமோ கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டு ஓகேங்களா எய்தர் BCom BE இல்ல வந்து BSc whatever ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டு நீங்க டிப்ளமோ கோஆபரேட்டிவ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஓகே. இந்த டிப்ளமோ கோஆபரேட்டிவ் வந்து மோர் ஓவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த டிப்ளமோ கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற கோர்சஸ் ரன் பண்ற இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அதாவது எனி டிகிரி பிளஸ் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ். ஓகேங்களா? இன் கேஸ் எய்தர் ஆர் நீங்க அந்த மாதிரி முடிக்கல அப்படின்னா இப்போ டிகிரிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் இருக்கு. ஓகேங்களா? UG டிகிரியே வந்து கோஆபரேட்டிவ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ கோஆபரேட்டிவ் வந்து முடிச்சிருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க UG பண்ணிருக்கிறது UG இன் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிப்ளமோ தேவையில்லை. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதனோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இதுதான். இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பண்றவங்களோட ஃபீஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து OC கேட்டகரிஸ்க்கு வந்து 500 rupees, ஜெனரல் கேட்டகரிக்கு அப்படின்னும் போது அதே மாதிரி 250 அப்படின்னா SC ST ஸோ அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாம்ஸ் ஃபீஸ் வந்து 250. இது எல்லாமே வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட சோ கோஆபரேட்டிவ் பேங்கோட வெப்சைட்ல வந்து போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபைன். ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த எக்ஸாம்ஸ் பாருங்க 29 August 2025 நீங்க அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும். எக்ஸாம்ஸ் நடக்கிறது என்ன அப்படின்னா 11 October 2025. சோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் பீரியட் தான். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப இருந்து நம்ம டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணி ஜாபுக்கு போக முடியும்னா இந்த முறை வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து 104 வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதிகமான வேகன்சிஸ். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வேகன்சிஸ்க்கு மேல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம Word School of Bankingல இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்டா வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பேங்க் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் அதுக்கப்புறம் பென்னாகரம் கோஆபரேட்டிவ் பேங்க்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் இந்த எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்ல இருந்து 100 क्वेश्चंस கேக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா இப்போ இதுக்கோட இந்த இந்த எக்ஸாமினேஷனோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன நம்ம பார்த்தோம் கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்கணும். அதாவது
எதர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் இல்ல டிகிரி கோஆபரேட்டிவ். ஓகேங்களா? சோ அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா தான் இங்க வந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? சோ அது வந்து நம்ம தமிழ்ல வந்து பார்த்தோம்னா கூட்டுறவு மேலாண்மை அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்டோட ஒரு டாபிக். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், அதாவது கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் அப்படிங்கிற இந்த டாபிக்ஸ். அண்ட் தென் தேர்ட் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு கணக்கியல், அதாவது கோஆபரேட்டிவ் அக்கவுண்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MIS, அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படை, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்கறான். ஓகேங்களா? அதாவது இப்ப சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த 4 ஏரியால இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ். ஓகேங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. TNPSC குரூப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அதே சிலபஸ் தான் இங்கேயுமே ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் அப்படின்னு கேட்கறது. ஓகேங்களா? சோ அப்போ சப்ஜெக்ட்ல வந்து 100 क्वेश्चंस, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 क्वेश्चंस. ஓகேங்களா? அப்ப டோட்டலா வந்து நம்ம எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணுவோம்? 200 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணுவோம். இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதாவது மல்டிபிள் அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? கீழ ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல நீங்க வந்து அதுல ஒன்னு வந்து நீங்க கிளிக் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், ஜெனரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ரைட். சோ அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ அந்த 200 क्वेश्चंसக்கு எவ்வளவு மார்க் அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா 170 மார்க்ஸ், அதாவது 200 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணுவோம், அதை வந்து 180 மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸோட டியூரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 hours. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஃபைன். சோ அதுக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 11 அக்டோபர் 2025 வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லைங்களா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமினேஷனோட இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். பட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கோஆபரேட்டிவ் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்ல இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, நீங்க தர்மபுரியா இருக்கீங்க அப்படின்னா சோ இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் பக்கத்துல இன்ஸ்டிடியூட் இருக்கு, தர்மபுரியில வந்து நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபைன், நீங்க தர்மபுரி இல்லாம அதர் டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, இன்ஸ்டிடியூட் வந்து படிக்கலாமா அப்படினாலும் நீங்க தாராளமா நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணி தட் மீன்ஸ் இங்க ஏதாவது ஒரு ஹாஸ்டல், பிரைவேட் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆஃப்லைன் கிளாसेस என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாसेस வந்து 18 ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா? காலையில 10 மணிக்கு வந்து கிளாसेस வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து படிக்கிறவங்க ஆஃப்லைன் கிளாसेस வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க, எய்தர் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். சோ இப்போ இந்த 18 ஆகஸ்ட் 2025 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஒரே ஒரு பேட்ச் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏனா மல்டிபிள் பேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த 11 அக்டோபர் 2025 அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் குள்ள. சோ தட் இங்க ஒரே ஒரு பேட்சஸ் தான் நடக்கும். அந்த ஒரு பேட்சஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெngth 40 மெம்பர்ஸ், அதாவது ஒரு பேட்ச்க்கு வந்து 40 பேர் மட்டும் தான் நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணுவோம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க வந்து தாராளமா இப்ப இருந்து வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாसेस ஜாயின் பண்றாங்க அப்படினாங்கன்னா சோ ஆன்லைன் கிளாसेसக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, எப்போ எத்தனை பேர் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். while coming to that, இப்போ இந்த 18th ஆகஸ்ட் 2025 காலையில வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு few weeks வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் மட்டும் கிளாसेस இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் மேனேஜ்மென்ட்க்கு வந்து கிளாसेस, அதாவது சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அதிகமா இன்னும் டைம் தேவைப்படுது அப்படினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு full day classes இருக்கிறதுக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏனா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்குள்ள வந்து நம்ம சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற அளவு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை கவர் பண்ணுவோம். சிலபஸ் கவர் பண்ணிட்டே இருக்கிற அதே டைம்லயே எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கண்டக்ட் பண்ணுவோம். எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கான ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா அண்ட் தென் வந்து மாரியப்பன் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இன்னும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட வந்து இன்னும் கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால தெரியுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸோ நீங்களுமே வந்து டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகலாம். இங்கே வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்க நம்ம அகாடமியில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே நடக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸாக இருக்கும். அதாவது லைவ் கிளாஸஸ் நடக்கும். அந்த லைவ் கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு மொபைல் ஆப்பில் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். கைண்ட்லி நோட் தட் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக ரெக்கார்டட் செஷன் மட்டும்தான். ஏன் சார் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்களே, இதை வந்து நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கே வந்து இந்த 2-3 months அப்படிங்கிற டைம் பீரியட் பத்தாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் இந்த தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது ரிமைனிங் இருக்கிற கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அதே கிளாஸஸ் தான் லைவாக வந்து மொபைல் ஆப் மூலியமாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த லைவ் கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த லைவ் கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதனோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ரூமில் வந்து அவங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ்னால ஒரு 2-3 நாள் அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கம்ப்ளீட்டான கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களால் எந்த அளவு அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. பட் டோன்ட் வரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி தேவை அப்படின்னா தாராளமாக வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். எக்ஸாமினேஷன்ஸ்க்கு டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகிறதுக்கு தேவையான எங்களோட பெஸ்ட் விஷஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.